உஷா கைக்கடிகாரத்தை பார்த்தாள். 1 மணி அடிக்க இன்னும் 2 நிமிடங்கள் பாக்கி இருந்தன. காலையில் அவசரமாக அள்ளி போட்டுக்கொண்டு வந்த வயிறு அதற்குள் ஓலமிட்டது. தான் பார்த்து முடித்த ஃபைல்களை எல்லாம் உஷா ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்தாள். இன்னும் 2 பாக்கி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் அவசர கேஸ். மத்தியானம் அந்த விவாகரத்து கேஸ் ஹியரிங் இருந்தது. அதற்கான குறிப்புகளை ஒரு நோட்டம் விட்டு சுதர்சனத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். உஷா கேஸ் விவரத்தில் அமிழ்ந்து போனாள். இந்து திருமணச் சட்டத்தின்படி செக்ஷன் 10 மூலம் விவாகரத்து கோரப்பட்டிருந்தது. கணவன் மனைவி 1 வருஷமாக சேர்ந்து இல்லை. விவாகரத்துக்கான காரணம் இன்கம்பாட்டிபிலிட்டி. அதற்கான விளக்கங்கள் இருந்தாலும் ஒரு வார்த்தையில் அடங்கும் காரணம். ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை ஒன்றாக 7 வருடங்கள் வாழ்ந்த 2 ஜீவன்களை பிரிக்க வேண்டும். 2 குழந்தைகள் 2 குழந்தைகளை தன்னிடம் விட்டு வைக்க வேண்டும் என்று மனைவி கோரியிருந்தாள். 7 வருடங்கள் ஒருவனோடு வாழ்ந்துவிட்டு இத்தனை தைரியமாக 2 குழந்தைகளை அழைத்து கொண்டு தனியே வாழப்போகிறேன் என்று அந்த பெண் சொன்னால் அதற்கு என்ன பலமான காரணம் இருக்கக்கூடும்? இன்கம்பாட்டிபிலிட்டி. இதை கண்டுபிடிக்க 7 வருடங்கள் வேண்டியிருந்ததா? 2 குழந்தைகளை அவன் மூலம் பெற்றுக்கொள்ள இருந்த பொறுமை இப்பொழுது அவனுடன் தொடர்ந்து வாழ முடியாமல் போனது உஷாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தகைய ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டுமானால் அந்த பெண்ணின் மனதில் எத்தனை நிராசை இருக்க வேண்டும், தனியே பிரிந்து போனால் எத்தனை பெரிய சோதனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் என்று அந்த பெண் நினைத்து பாராமல் இருந்திருப்பாளா? இல்லை, மனதில் இருக்கும் ஆத்திரத்தில், கோபத்தில் இது பற்றி எல்லாம் சிந்திக்காமல் செயல்படுகிறாளா? அவளை சுற்றி பெரியவர்கள் ஏதும் உணர்த்தாமல் இருப்பார்களா? உஷாவுக்கு அந்த பெண்ணுடன் பேசி பார்க்க வேண்டும் போல் இருந்தது. தனக்கு ஏன் இந்த வம்பு என்று தோன்றினாலும் அந்த பெண் அநியாயமாக தன் வாழ்வை கெடுத்துக்கொள்கிறாளோ என தோன்றிற்று. 1 மணி அடித்தது. படித்து முடித்த அந்த ஃபைலில் ஒரு குறிப்பு எழுதிவிட்டு உஷா அதை மூடி வைத்தாள். கைகளை உயர தூக்கி சோம்பல் முறித்தாள். மேஜையில் கைகளை ஊன்றி எழுந்திருக்கையில் சிவந்த கை விரல்களின் நுனிகள் மேலும் சிவந்து போயின. அவள் கவுனை கழற்றி நாற்காலியின் மேல் வைத்துவிட்டு அந்த புராதன அரசாங்க வழக்கு மன்றத்தின் பெரிய ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள். வெயில் உக்கிரமாக இருந்தது. கோர்ட்டின் வாசலில் இருந்த அந்த 2 பெரிய குல்மகர் மரங்களும் பந்தல் விரித்த மாதிரி நிழலை விரித்திருந்தன. சாப்பாட்டு தூக்குகளுடன் சில சைக்கிள்கள் நின்றிருந்தன. அந்த மரத்தின் அடியில் இருந்த பெஞ்சில் ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பது தெரிந்தது. உஷாவுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. ஏதோ சொத்தை பற்றின வழக்கு அவனுடைய தந்தை மேல் அவன் தொடுத்திருக்கிறான். அவனுடைய கேஸ் ஜெயிக்காது என்று அவள் நினைக்கையில் அவளுக்கு தோன்றிற்று. இவர்களுக்கு ஏன் இந்த பேராசை? அவன் இளைஞன், நன்றாக சம்பாதிக்கிறான், மனைவி நன்றாக இருக்கிறாள். அவன் சொன்னபடி கேட்டுக்கொண்டு பதுசாக இருப்பாள் போல இருக்கிறது. தனக்கு உரிமை இல்லாததற்கு கேஸ் போடுகிறான். ஏன் இந்த பேராசை? மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் என்று தெரிகிறது. அவனுடைய மடியில் படுத்திருக்கிறாள். பருத்த வயிறும் மார்பகங்களும். உஷா கலவரத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். நெற்றியிலும் வியர்வை துளிர்த்தது. அவள் அதை கர்ச்சீஃபால் துடைத்து கொண்டு மேஜை மேல் இருந்த கண்ணாடி ஜாடியில் இருந்த நீரை கிளாஸில் ஊற்றி குடித்தாள். என்ன, இன்றைக்கு நீராகாரம்தானா? சாப்பாடு வேண்டாமா? அவள் குரல் கேட்டு நிமிர்ந்தாள். ரமேஷ் வாயிலை அடைந்தபடி வக்கீல் கவுனில் நின்றிருந்தான். அவள் சிரிக்க முயன்றாள். கேண்டீனுக்கு போகலாமா என்று அவன் கேட்கையில் கையில்லாத ரவிக்கை அணிந்திருந்த அவளது சிவந்த புஜங்களில் அவனது கண்கள் மேய்வதை அவள் உணர்ந்தாள். இனிமேல் கை வைத்த ரவிக்கை தான் அணிய வேண்டும் என்று நினைத்து கொண்டே அவள் போகலாமே என்று புன்னகைத்து கொண்டே கிளம்பினாள். வெளியில் நடக்கையில் ரமேஷ் வேண்டுமென்றே தன்னுடன் இடித்தபடி நடப்பதை அவள் கவனித்தாள். மனதிற்குள் சிரித்தபடியே அவள் எவ்வித உணர்ச்சியையும் காட்டாமல் நடந்தாள். என்ற ரசனையுடன் ஒரு இழுப்பு இழுத்தான் ரமேஷ். என்ன சென்ட் போட்டு இருக்கிறீர்கள் என்று? இன்டிமேட்டா? உஷாவுக்கு முகம் சிவந்தது. என்னவோ எனக்கு தெரியாது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இங்கிலாந்திலிருந்து கொண்டு வந்து இன்று காலை கையில் திணித்துவிட்டு மேலே தெளித்துவிட்டு போனாள். கோர்ட்டுக்கெல்லாம் பர்ஃப்யூம் போட்டுக்கொண்டு நான் வரமாட்டேன். ரமேஷ் அவளை பார்த்து சிரித்தான். ஏன்? போட்டுக்கொண்டு வந்தால் என்ன தப்பு? உங்களை மாதிரி 4 பெண்கள் இங்கே வேலை செய்தால் இந்த கட்டடமே உயிர் பெற்ற மாதிரி இருக்கும். எங்களுக்கு வேலை செய்ய உற்சாகமாக இருக்கும். பெண்கள் பெண்களாய் தங்களை காட்டிக்கொள்வதில் என்ன தவறு?
உஷா அவன் பார்வையை தவிர்த்தபடி நேரே பார்த்து கொண்டு நடந்தாள். இப்பொழுது நீங்கள் செய்யும் அரைகுறை வேலையையும் பிறகு செய்ய மாட்டீர்கள், அதனால்தான் என்றாள் சிரித்துக்கொண்டு. ஓஹோ என்று சிரித்தான் அவன். முழுமையான வேலையை பெண்கள்தான் செய்கிறார்கள் என்று எண்ணமாக்கும். பரவாயில்லை, கோர்ட் வாசலை தாண்டி விட்டோம். நீங்கள் இப்பொழுது என்ன பேசினாலும் அதற்கு அப்பீல் இல்லை. உஷா கலகலவென்று சிரித்தாள். அவளது வெண் முத்து பற்களை குழி விழும் கன்னங்களை அவன் ஒரு வினாடி பார்த்தபடி நின்றான். சட்டென்று அவனது மனநிலையை உணர்ந்தவள் மாதிரி அவள் நகர்ந்தாள். வாருங்கள், இவ்வளவு நிதானமாக நடந்தால் கேண்டீனில் ஒன்றும் கிடைக்காது. தான் விடும் பெருமூச்சை மறைத்தவனாய் ரமேஷ் அவளை பின்தொடர்ந்தான். கேண்டீனில் ஒரு ஓரமாக இருந்த ஒரு மேஜைக்கு அருகில் அவர்கள் உட்கார்ந்தார்கள். உஷாவின் கண்கள் அலைபாய்ந்தன. சக வக்கீல்கள், கிளார்க்குகள், கேஸ் விஷயமாக வந்து காத்திருந்து சோர்ந்து போய் வந்து உட்கார்ந்திருக்கும் வெளிப்பேர்கள், சமோசாவும் பக்கோட்டாவும் மசாலா தோசையும் என்றபடி பேசப்படும் கேஸ் விஷயங்கள், இந்த கேஸ் ஜெயிக்கும், அந்த கேஸ் தோற்கும் என்னும் வாதங்கள், ஆவி பொங்கும் டீ கப்புகள். அவள் சற்றென்று ஏதோ உணர்வடைந்தவள் போல் பார்வையை திருப்பினாள். ரமேஷ் அவளையே பார்ப்பது தெரிந்தது. அவள் தன்னையும் அறியாமல் தலைப்பை எடுத்து போர்த்தி கொண்டாள். தன் கலவரத்தை மறைத்து கொள்ள அவனை பார்த்து சிரித்தாள். இந்த முராதாபாத் மாறவே மாறாது என்று நினைக்கிறேன் ரமேஷ். 8 வருஷங்களுக்கு முன் நான் இங்கு நுழைந்தபோது இந்த கோர்ட்டும் மனிதர்களும் பேச்சுக்களும் எப்படி தெரிந்ததோ அப்படியேதான் இப்பொழுதும் தெரிகிறது. அதோ மேலே அந்த மூலையில் தொங்குகிறதே ஒட்டடை, அதை கூட நான் 8 வருஷத்துக்கு முன்னால் பார்த்திருக்கிறேன். சிரித்தபடியே அவள் பேசும்போது அவள் கன்னங்களில் கண்ணாமூச்சி விளையாடிய அந்த குழிகளை பார்த்து கொண்டிருந்த ரமேஷ் நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான். ஒன்றுதான் மாறியிருக்கிறது. உங்கள் வயது, என் வயது 8 வருடம் கூடிவிட்டது. அவள் கண்களை தாழ்த்தி கொண்டாள். அவன் தொடர்ந்தான். அதுவும் ஒரு தேக்கம் என்பீர்களோ? அவள் சற்றென்று தலையை நிமிர்ந்தாள். என் வரையில் தேக்கமில்லை. மனசு எவ்வளவோ பக்குவமடைந்திருக்கிறதே. இந்த 8 வருஷத்தில் மறுபடியும் அந்த சிரிப்பு, கன்னக்கொழிவுகள். அவன் தன்னையும் அறியாமல் மேஜை மேல் வெள்ளை சிறகாய் விரிந்திருந்த அவளது கையை பற்றினான். நவ் லுக். பக்குவம் என்பது என்ன? மனதில் எழும் ஆசாபாசங்களை எல்லாம் அடக்கி கொண்டு உட்கார்ந்திருப்பதுதான் பக்குவம் என்றால். வெல், எனக்கு அத்தனை வயதாகி விடவில்லை. அவள் மெல்ல தன் கைகளை விடுவித்து கொண்டு சிரித்தாள். எனக்கு ஆசாபாசங்கள் இல்லையே. ஸோ நோ ப்ராப்ளம். அப்பொழுது நீங்கள் ஒரு அதிசய பெண்மணிதான். அவன் குரலில் ஒரு சீற்றம் இழையோடுவதை அவள் உணர்ந்தாள். அவள் மனதில் எழுந்த வேதனையை மறைக்க முடியாமல் வெரி ட்ரூ என்றாள். கனவில் மிதக்கிற மாதிரி சோகத்தில் மிதந்த அந்த பெரிய விழிகளை, துடிக்கும் இதழ்களை அவன் மிக மிக பரிதாபத்தோடு பார்ப்பது உஷாவுக்கு புரிந்தது. அவள் திடீரென்று சிரிக்கும் விழிகளுடன் அவனை பார்த்தாள். எனக்கு ரொம்ப பசிக்கிறது. அதற்குள் பேரர் வருவது தெரிந்தது. 2 பிளேட்டுகளில் சுமோசாவும் கட்லெட்டும். தோற்றுப்போனவன் மாதிரி ரமேஷ் வாயை மூடிக்கொண்டு சாப்பிடுவதை பார்க்கையில் அவளுக்கு பரிதாபமாக இருந்தது. இவனுடைய பைத்தியக்கார எண்ணத்தை எப்படி போக்குவது? அவன் நினைப்பது இந்த ஜென்மத்தில் நடக்காது என்று எப்படி சொல்வது? அவன் காரணம் கேட்பானே. காப்பியை உறிஞ்சியபடியே அவள் யோசனையில் ஆழ்ந்தாள். கைக்கடிகாரத்தில் முள் 2 நெருங்கி கொண்டிருந்தது. மத்தியானம் இருந்த விவாகரத்து கேஸ் ஹியரிங் ஞாபகத்திற்கு வந்தது. அந்த பெண் வந்திருப்பாளோ என்னவோ. அவளுடன் பேச்சு கொடுத்து பார்த்தால் என்ன என்று தோன்றிற்று. அவளுக்கு என்ன அக்கறை? அவளுக்கே வேடிக்கையாக இருந்தது தன் எண்ண ஓட்டத்தை நினைத்து. போகலாமா என்று ரமேஷ் கேட்டபோது அவள் சற்றென்று எழுந்தாள். வெளியே வந்ததும் தான் தெரிந்தது கேண்டீனுக்குள் எத்தனை புழுக்கமாக இருந்தது என்று. அவளது பார்வை அந்த குல்மோகன் மரத்துக்கு சென்றது. கர்ப்பிணி பெண் இப்பொழுது எழுந்து உட்கார்ந்திருந்தாள். அவளும் அவளது கணவனும் சமோசா தின்பது தெரிந்தது. வயிற்றை பார்த்தால் நிறை மாதமாகியிருக்கும் போல் தோன்றியது. முகத்தில் ஆயாசம் தெரிந்தது. இந்த நிலையில் கோர்ட்டுக்கு நடக்க வேண்டுமா? இதென்ன பேராசை? இந்த மூடர்களுக்கு யார் விளக்குவது? இன்று மதியானம் ஏதாவது கேஸ் இருக்கிறதா என்று கேட்டான் ரமேஷ். ஆமாம், ஒரு டைவர்ஸ் கேஸ் என்றாள் உஷா மெல்ல. மறுபடியும் அவளுடைய கண்களில் ஒரு சோகம் படர்ந்தது. முராதாபாத் மாறவில்லை என்று சொன்னேன் அல்லவா ரமேஷ்? பல விஷயங்களில் மாறித்தான் போயிருக்கிறது. முன்பெல்லாம் டைவர்ஸ் கேஸ் என்று கோர்ட் வரை வந்ததாகவே எனக்கு ஞாபகம் இல்லை. இப்பொழுது எத்தனை நடந்துவிட்டது இந்த 2 வருஷத்தில்?
ரமேஷ் அவளை வினோதத்துடன் பார்த்தான். பெண்களின் முன்னேற்றத்தை அல்லவா அது காண்பிக்கிறது. இதில் உங்களுக்கு என்ன வருத்தம்? உஷா தலையை தீவிரமாக அசைத்தாள். அதில் பெண்களின் முன்னேற்றத்தை நான் பார்க்கவில்லை, அவர்களது தோல்வியைத்தான் பார்க்கிறேன். அநியாயமாக குடும்பங்களில் பிளவு ஏற்படுவதைத்தான் பார்க்கிறேன். பொறுக்க முடியாமல் போய்த்தானே கோர்ட் வரை கேஸ் வருகிறது. சில உண்மையான வேலிட் ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் எவ்வளவோ கேஸ்கள் வெறும் அகங்காரத்தினால் விட்டு கொடுக்க, அட்ஜஸ்ட் செய்து கொள்ள விருப்பமில்லாததால் நேர்கிறது என்று தோன்றுகிறது. இன்றைய கேஸ் அப்படித்தான் என்று தோன்றுகிறது. ரமேஷ் சிரித்து கொண்டே சுவாதீனத்துடன் அவளது கைக்குள் தனது கையை கோர்த்து கொண்டான். இந்த 8 வருடத்தில் உஷா, நீங்கள் பக்குவம் அடைந்திருக்கலாம். ஆனால் பல விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு புலப்படவில்லை என்று தெரிகிறது. டெஸ்பரேட்டாக இருந்தால் ஒழிய சராசரி இந்திய பெண் கோர்ட் படியை ஏற மாட்டாள் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். எனக்கு தெரியவில்லை. ஐ எம் நாட் வெரி ஷூர் என்று உஷா அப்பொழுதுதான் அவன் தன் கையை கோர்த்து கொண்டு நடப்பதை கவனித்தாள். அவனது ஸ்பரிசத்தின் உணர்வே இல்லாமல் தான் நடந்தது. அவனுக்கு தெரிந்திராது. அவள் மெல்ல தன் கையை விடுவித்து கொண்டாள். அவனது அறை வந்துவிட்டது. மாலையில் பார்ப்போம் என்றபடி அவன் சென்றான். உஷா தன் அறையை நோக்கி சென்றாள். வராந்தாவில் ஒரு பெண்ணும் ஒரு வயதானவரும் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. இவள்தான் அந்த பெண்ணோ? உஷா அவள் அருகில் சென்று, நீங்கள்தான் ரீடா குப்தாவா என்றாள். ஆமாம், உங்கள் கேஸ் ஆரம்பிக்க இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. உள்ளே வந்து என் அருகில் உட்காருங்களேன், பேசிக்கொண்டிருக்கலாம் என்றாள். தயங்கிக் கொண்டே வந்து எதிர் நாற்காலியில் உட்கார்ந்த அந்த பெண்ணை உஷா பார்த்தாள். அந்த முகத்தில் கலவரத்துடன் ஒரு திடமும் இருக்கிற மாதிரி இருந்தது. வயதில் 30க்குள் தான் இருக்கும். கண்களுக்கு அடியில் கருவட்டங்கள். டெஸ்பரேட்டாக இருந்தால் ஒழிய என்றாரே ரமேஷ், அந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஒரு நிர்பந்த நிலையினால் இந்த பெண் பாதிக்கப்பட்டிருப்பாளோ? உங்களுக்கு 2 குழந்தைகள் இல்லை? ஆமாம். உஷா நிதானமாக அந்த பெண்ணை பார்த்து கேட்டாள். நீங்கள் நன்றாக யோசித்து இந்த முடிவுக்கு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதில் என்ன சந்தேகம் என்று கேட்கிற மாதிரி அந்த பெண் நிமிர்ந்து பார்த்தாள். உஷா தயங்கிக் கொண்டே கேட்டாள், இனிமேல் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள முடியாதா? அந்த பெண் கலவரத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். ஏன், என் கேஸ் ஜெயிக்காதா? அதற்கு சொல்லவில்லை. வழக்கு மன்றத்துக்கு ஒரு மனிதாபிமான கண்ணோட்டம் உண்டு. நமது சட்டம் கூடியவரை விவாகரத்து ஏற்படுவதை தவிர்க்கவே விரும்புகிறது. ஒரு குடும்பம் பிரிந்தால் அது சமூகத்தையும் பாதிக்கும் அல்லவா என்றவள் மெல்ல கேட்டாள். 2 குழந்தைகளை அவர் மூலம் பெற்ற பிறகும் உங்களுக்குள் பிணைப்பு ஏற்படவில்லையா என்று நான் யோசித்தேன். அந்த பெண் ஆயாசத்துடன் பேசினாள். இதை பல முறை சொல்லிவிட்ட மாதிரி. குழந்தைகள் பிறப்பது அன்பின் சேர்க்கையினால்தான் என்று அர்த்தமில்லை. என்னை பொறுத்தவரை அது எதேச்சையாக நடந்த ஒன்று. உங்கள் விவாகரத்து குழந்தைகளை பாதிக்காதா? சதா சர்வகாலமும் தாயும் தந்தையும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் வீட்டில் வளர்ந்தால் அது மட்டும் அவர்களை பாதிக்காதா? அந்த சண்டைக்கான காரணத்தை விவேகத்துடன் யோசித்து அகற்ற முயன்று பாருங்களேன். அந்த பெண் சோகத்துடன் சிரித்தாள். பேசுவது ரொம்ப சுலபம். எல்லா விஷயங்களிலும் உங்கள் எண்ணங்களுக்கு செய்கைகளுக்கும் நேர் விரோதமான ஒரு கணவனுடன், அன்பே செலுத்த தெரியாத ஒரு சுயநலவாதியுடன் நீங்கள் வாழ நேரிட்டால் என் உள்ளத்தை புரிந்து கொள்வீர்கள். திருமணமாகாத உங்களுக்கு எப்படி இதெல்லாம் புரியும்? திடுக்கிட்டு போன மாதிரி உஷா அவளை பார்த்தாள். பல விஷயங்கள் அவளுக்கு புரியத்தான் இல்லை. சட்டம் படித்து பல மெடல்கள் வாங்கி இப்பொழுது வக்கீல் கவுனை மாட்டிக்கொண்டு உட்கார்ந்து இருப்பவளுக்கு பெண்ணின் அந்தரங்கங்களும் ஏக்கங்களும் அபிலாஷைகளும் புரியத்தான் இல்லை. ஏட்டறிவு ஒன்றுதான் தெரியும் அவளுக்கு. திடீரென்று ஏதோ ஒரு தோல்வி உணர்வு நெஞ்சை கவுகிற மாதிரி இருந்தது. ஐ எம் சாரி மிஸ்ஸஸ் குப்தா, உங்கள் கவலை உங்களுக்குத்தான் புரியும். இத்தனை தீவிரமான முடிவுக்கு வர வேண்டுமானால் அதற்கு பலத்த காரணங்கள் இல்லாமல் இருக்காது. அந்த காரணங்களை உங்கள் வக்கீலிடம் தெளிவாக சொல்லியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் அந்தரங்கத்தில் குறுக்கிட்டதற்கு மன்னியுங்கள். ஒரு வக்கீல் என்கிற முறையில் உங்களுக்கு உதவ முடியுமா என்று பார்த்தேன். அந்த பெண் எழுந்தாள். இனிமேல் ஒரே வழிதான் இருக்கிறது எனக்கு, தனி வழி. அதில் செல்ல எனக்கு தைரியம் இருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். உஷாவுக்கு அதிசயமாக இருந்தது. பார்க்க பரமசாதுவாய் தெரிந்தாள் அந்த பெண். இத்தனை திடம் இருக்கிறதா அவளுக்குள்? இத்தனை தீவிரமாக அவள் இருக்க வேண்டுமானால் அவளுக்கும் அவள் கணவனுக்கும் இடையே இருக்கும் பிளவு ஆழமாகத்தான் இருக்க வேண்டும். குழந்தைகளின் பாசம் கூட அதை இணைக்க முடியாத அளவிற்கு. ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ வெறும் பாலுணர்ச்சி மட்டும் போதாது. அதற்கும் மேலே ஒரு பிணைப்பு வேண்டும்.
அன்பை ஏற்கும் நெஞ்சங்களில் பிறக்கும் பிணைப்பு. அந்த பெண் செல்வதையே யோசனையுடன் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த உஷாவை ரமேஷின் குரல் குலுக்கியது. உங்கள் வீட்டிலிருந்து ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் வந்திருக்கிறது உஷா. அவனுடைய குரலில் இருந்த அவசரத்தையும் கலவரத்தையும் கண்டு உஷா திடுக்கிட்டாள். ரமேஷின் கண்களில் கவலை தெரிந்தது. உஷா அவனை யோசனையுடன் பார்த்தாள். என்ன சமாச்சாரம் ரமேஷ்? உங்கள் தம்பி ராஜி ஃபோன் செய்தான். உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியாகவில்லையாம். உங்களை உடனே வரச் சொன்னான். ரத்தமெல்லாம் வடிந்து போன மாதிரி உஷாவின் முகம் வெளிரி போயிற்று. அவள் விருக்கென்று எழுந்தாள். காலையில் கூட நன்றாகத்தான் இருந்தார் என்று பர்ஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். ரமேஷின் அறையில்தான் ஃபோன் இருந்தது. என்னை ஏன் நீங்கள் கூப்பிடவில்லை? நான் ராஜுவுடன் பேசியிருப்பேனே. அதற்கு அவசியமில்லை என்று நான் நினைத்தேன். நீங்கள் உடனே செல்ல வேண்டுமானால் காலத்தை கடத்தி என்ன லாபம்? அவளுக்கு அடி வயிற்றில் ஜில்லிட்ட மாதிரி இருந்தது. அத்தனை அவசரமாக போகும்படி என்ன ஆகியிருக்கும்? எப்போதும் போல் காலையில் அவளை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாரே. ராஜி என்ன சொன்னான்? அப்பாவுக்கு திடீரென்று உடம்புக்கு சரியாக இல்லை. நான் டாக்டரை அழைத்து வரணும். அக்காவை உடனே வரச் சொல்லுங்கள் என்றான். அவளுக்கு மனதில் ஒருவித கலக்கம், பயமும் தோன்றியது. இதுநாள் வரை இத்தகைய சந்தர்ப்பம் வரக்கூடும் என்று ஏன் தோன்றாமல் போய்விட்டது? இந்த கோர்ட், மனிதர்களும் பேச்சுக்களும் ஜன்னல்களும் ஒட்டடையும் மாறாத மாதிரி வாழ்வும் மாற்றம் ஏதுமில்லாமல் ஒரே சீராக போகும் என்ற நினைப்பு எப்படி மனதில் வேரூன்றி விட்டது? அதில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அதை தாங்க அவளுக்கு தெம்பு இருக்குமா? அந்த வக்கீல் கவுனுக்குள், அந்த அழகிய மேனிக்குள் இருக்கும் அவளது சின்னஞ்சிறிய மனம் சதா சிறகடித்து கொண்டு நிம்மதி இழந்து தவிக்கிறது என்று எவ்வளவு பேருக்கு தெரியும்? அந்த மனதுக்கு காவலாயிருப்பது அப்பாவும் அம்மாவும் தான் என்று சொன்னால் எத்தனை பேர் நம்புவார்கள்? அந்த காவலுக்கு ஏதேனும் பங்கம் வந்தால் அதை தாங்க வலு இருக்குமா? உஷா ரமேஷை நிற்க வைத்துவிட்டு சுதர்சனத்திடம் போய் விவரத்தை சொல்லிவிட்டு கிளம்பினான். ரிக்ஷாவில் போக வேண்டாம், நான் ஸ்கூட்டரில் கொண்டு போய் விடுகிறேன் என்றான் ரமேஷ். வழிநெடுக ரமேஷ் ஏதோ பேசிக்கொண்டே ஸ்கூட்டரை செலுத்தினான், அவளை சமாதானப்படுத்துகிற மாதிரி. அவளுக்கு அவனது பேச்சில் மனசு லயிக்கவே இல்லை. என்ன கஷ்டமானாலும் நான் ஒரு நண்பன் இருக்கிறேன் என்பதை மறக்காதீர்கள். அவளுக்கு பரிதாபமாக இருந்தது. அவனை நண்பனாக மட்டுமே அவள் ஏற்றுக்கொள்வாள் என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வானா? அவளுக்கு கண்களில் நீர் நிறைந்தது. துக்கம் நெஞ்சை அடைத்தது. வீட்டை அடைந்தபோது டாக்டரின் வண்டி வாசலில் நிற்பது தெரிந்தது. அவள் அவசரமாக வீட்டுக்குள் நுழைந்தாள். அப்பா கண்களை மூடிய நிலையில் கட்டிலில் படுத்திருந்தார். கலங்கிய கண்களுடன் நின்றிருந்த அம்மா அவளை கண்டதும் கையை பிடித்து கொண்டு மௌனமாக விசித்தாள். பரிசோதனை முடித்த டாக்டர் உஷாவை கண்டதும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து விடுவது நல்லது என்றார். பிறகு மெல்லிய குரலில் ஹார்ட் அட்டாக் என்று தோன்றுகிறது என்றார் அவளிடம். உஷா திடுக்கிட்டு போனாள். எந்த வியாதியும் அண்ட முடியாத மாதிரி உடல்வாகு கொண்ட அப்பாவுக்கு இதுதான் வர முடியும் என்று தோன்றியது. ஊன்றுகோல்களுக்கிடையே வாழ்ந்து பழகிவிட்டவளுக்கு திடீரென்று ஒரு பலவீனமும் தளர்ச்சியும் ஏற்பட்ட மாதிரி இருந்தது. டாக்டருடைய காரிலேயே அப்பாவை அழைத்து கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்தார்கள். ரமேஷ் கூடவே இருந்தது மிகவும் தெம்பாக இருந்தது. அவன் அம்மாவிடம் அதிக அக்கறையுடனும் பரிவுடனும் இருக்கிற மாதிரி தோன்றியது. அந்த நிலையிலும் உஷாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அம்மாவின் நல்லெண்ணத்தை சம்பாதித்து கொள்ள பார்க்கிறானோ அவன்? அவள் திடீரென்று நினைவுக்கு வந்தவள் போல், ரமேஷ், எனக்கு இன்னும் ஒரே ஒரு உதவி செய்து விடுங்கள் ப்ளீஸ் என்றாள். அவன் வேதனையுடன் சிரிக்கிற மாதிரி சிரித்தான். உதவி செய்வதில் கணக்கு வேறு பார்ப்பார்களா? என்னையும் உங்களில் ஒருவனாக ஏன் நினைக்க மாட்டேன் என்கிறீர்கள்? அவன் அப்படி கேட்டதும் அவளுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. நான் வேறு மாதிரியாக நினைக்கவில்லை ரமேஷ். நீங்கள் செய்வதையெல்லாம் நான் வெகு இயற்கையாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். மோகனுக்கும் சற்று விவரத்தை தெரிவித்து விடுகிறீர்களா என்றாள். ஓ எஸ், அதற்கென்ன, நான் ஆஃபீஸிற்கு ஃபோன் செய்து விடுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அவன் நிமிர்ந்து ஒரு வினாடி அவளை பார்த்தான். அந்த பார்வையில் ஆயாசம் தெரிந்தது. நம்மிடையே இந்த ஃபார்மாலிட்டி அவசியம்தானா என்ற கேள்வி தெரிந்தது. எப்பொழுது நீ என்னை புரிந்து கொள்ளப் போகிறாய் என்கிற ஆதங்கம் தெரிந்தது. அவள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அவனை பார்த்து சிரித்தாள். அவர்கள் குடும்ப டாக்டர் அவளை நோக்கி வருவதை பார்த்து அவள் நின்றாள். அவர் அருகில் வந்ததும் அவள் மார்பு படபடக்க கேள்விக்குறியுடன் அவரை பார்த்தாள். ஹார்ட் அட்டாக் தான் என்று தெரிகிறது. இமிடியட் டேஞ்சர் இல்லை. ஆனால்
24 மணி நேரம் போக வேண்டும் என்று டாக்டர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். டாக்டரின் வார்த்தைகளை கேட்டு அவளது அங்கத்திலிருந்து ஏதோ கழன்று போன மாதிரி அவளுள் ஒரு பிரமை ஏற்பட்டது. டோன்ட் வரி, ஆண்டவன் இருக்கிறார். கண்களில் கிளம்பிய நீரை உள்ளுக்கு விழுங்கி கொண்டு அவள் ஆகாசத்தை பார்த்தாள். ஆண்டவன் இருக்கிறார், காலங்காலமாய் மனதிற்கு தைரியமூட்டும் சொல்லப்படும் வார்த்தைகள். நம் பாரத்தை ஏற்கும் சுமைதாங்கி. விளைவு சாதகமோ பாதகமோ, இருட்டில் துழாவும் மனதுக்கு தைரியமூட்டும் வாக்கியம். விளைவு சாதகமானால் ஆண்டவனின் கருணை, வேறு விதமானால் விதியின் செயல். எத்தனை சுலபமான வியாக்கியானம்! ரமேஷின் கை அவளது தோளின் மேல் அமர்வது தெரிந்தது. அவன் கண்களில் கருணையும் பச்சாதாபமும் தெரிந்தன. கவலைப்படாதீர்கள் உஷா. இந்த மாதிரி சமயங்களில் இவ்வளவு படித்திருக்கும் நீங்கள் தைரியத்தை இழக்கலாமா? நான் போய் மோகனுக்கு ஃபோன் பண்ணுகிறேன். அவன் இஷ்டமில்லாமல் கையை எடுத்துவிட்டு போகிற மாதிரி இருந்தது. அவனுடைய அன்புக்கு பிரதியாக அவளால் என்ன கொடுக்க முடியும்? அவன் போவதையே சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு அவள் அம்மா உட்கார்ந்திருந்த பெஞ்சில் போய் உட்கார்ந்து கொண்டாள். அம்மாவின் கண்ணீர் நின்று விட்டது. உஷாவை பார்த்ததும் ஏதோ தைரியம் அடைந்தது போல் அவள் தென்பட்டாள். அவளை கண்டதும், என்ன சொல்கிறார் டாக்டர் என்றாள். இப்பொழுது உடனே பயம் ஒன்றுமில்லையாம். ஆனால் 24 மணி நேரம் போக வேண்டும் என்கிறார் டாக்டர். அம்மா உஷாவின் தோளில் சாய்ந்து கொண்டு விசித்து விசித்து அழுதாள். உஷாவுக்கு தொண்டையே அடைத்தது. எப்படி சமாதானப்படுத்துவது? எதை சொல்லி சமாதானப்படுத்துவது? அம்மா என்றாள் இதமாக. மோகனுக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கிறேன் ரமேஷை. நல்ல வேளை சொன்னாயா? நான் மறந்தே போயிட்டேன் பார். அவ்வளவு தூரம் அவன் விலகி போயிட்டான். அம்மா. உஷா மெல்ல எழுந்து வராந்தவின் கைப்பிடி சுவரின் மேல் சாய்ந்த வண்ணம் நின்றாள். தூரத்தில் ராஜு குறிப்பிட்ட சிந்தனை ஏதும் இல்லாதது போல் நிற்பது தெரிந்தது. உஷா நினைத்து கொண்டாள், வாஸ்தவத்தில் அப்பா போய்விட்டாலும் 2 பிள்ளைகளும் பெரிய இழப்பாக நினைக்கப் போவதில்லை. இழப்பு அவளுக்கும் அம்மாவுக்கும் தான். அவளுக்கு மறுபடியும் கண்களில் நீர் நிறைந்தது. பிள்ளைக்கு மேலாக அவளிடம் அன்பு செலுத்தி இவ்வளவு தூரம் அவள் கால் ஊன்றி நிற்க தைரியமளித்த அப்பா, அவளது அந்தரங்கங்களை புரிந்து கொண்டு அவளுக்காக உருகும் அப்பா, அவர் போய்விட்டால் அவளுக்காக வருத்தப்படுபவர்கள் யார் இருக்கப் போகிறார்கள்? அப்பாவின் நிழலிலேயே சென்று வழக்கமாகி போன அம்மாவுக்கு எதிலும் ஆழ்ந்த உணர்வுகள் இல்லை என்று அவளுக்கு எண்ணம். அப்பாவை ஒரு சுமை தாங்கியாக பாவித்து பழகி போன மனசு. அவளுக்கும் சேர்த்து அப்பா கவலைப்படுவார். வாஸ்தவத்தில் தன் நிலையை கண்டு அதிகம் கவலைப்படுவது அப்பாதான், அம்மா இல்லை என்று உஷாவுக்கு தோன்றியது. அதனால்தான் அப்பாவுக்கு இப்படி திடீரென்று இதய நோவு கண்டதோ? அவருக்கு எத்தனையோ கவலைகள். மோகன் பிரிந்து போனதிலிருந்தே பாதி உயிர் போன மாதிரி இருக்கிறார். மோகன் எப்படி மாறிவிட்டான்? அவளுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. இப்பவும் நினைத்து பார்க்கையில் ஆண் பெண் உறவுக்கு அத்தனை சக்தியா? அவளுக்கு புரியவில்லை. இவ்வளவிற்கும் அவனுடைய மனைவி மாலா அப்படி ஒன்றும் அழகி இல்லை. மதமென்று உடல்வாகும், உடல் பூரித்திலங்கும் அந்த பெண்மையின் நளினம்தான் அந்த ஈர்ப்புக்கு காரணமாக இருக்க வேண்டும். சுவரை பிடித்தபடி நின்றிருந்த உஷாவின் கைகள் இறுகி உள்ளங்கை சிவந்தது. பெண்மை, அதன் வலிமைக்கும் ஈர்ப்புக்கும் எல்லையே இல்லை என்று தோன்றியது. கல்யாணமாகி 2 மாதங்கள்தான் மோகன் பெற்றோர்களுடன் சேர்ந்திருந்தான். மாலா கணவனை வளைத்து கொள்வதில்தான் தீவிரமாக இருந்தாலே தவிர அவனுடைய பெற்றோர்களும் தங்கையும் தன்னை சேர்ந்தவர்கள் என்கிற எண்ணமே இல்லாதவள் மாதிரி நடந்து கொண்டாள். வீட்டில் இருக்கும் நேரமெல்லாம் மோகன் மனைவியுடன் சாத்திய அறையில்தான் இருப்பான். ச்சே, என்ன மிருக ஜென்மங்கள் என்று அப்பொழுதெல்லாம் உஷாவுக்கு ஆத்திரமாக வரும். இப்பொழுது வருஷங்கள் பல இடையே நழுவி ஓடிவிட்ட பிறகு அந்த மாதிரியெல்லாம் ஆத்திரப்பட தனக்கு ஏதும் அருகதை இல்லை என்று தோன்றுகிறது. ஆஃப்டர் ஆல், ஃப்ராய்டின் பிரகாரம் இந்த உலகில் மனிதனின் எந்த செயலும் செயல்படுவது இந்த உணர்வின் தூண்டுதலினால்தான். அதை விவாதிக்க அவளுக்கு என்ன அருகதை இருக்கிறது? 2 மாதத்தில் மோகன் வேட்டகத்தோடு போய்விட்ட போது அவள் ஆச்சரியப்படவில்லை. அப்பாதான் அதிர்ந்து போனார். பாவம் அப்பா, எதற்கோ யாரையோ நம்பி ஏமாந்தவர் மாதிரி. இந்த நிலையிலும் உஷாவுக்கு சிரிப்புதான் வந்தது. உறக்க சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. அப்பா வாழ்வின் நிஜங்களுக்கு கற்பனைகளுக்கு இருக்கும் மென்மை இல்லை. அதை புரிந்து கொள்ள முடியாத போதுதான் ஏமாற்றம் ஏற்படுகிறது. அப்பா, எனக்கு ஏமாற்றங்கள் இல்லை. வாழ்க்கையை உள்ளபடி ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்.
எனக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை. உஷா, அவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மோகனும் மாலாவும் அவசரமாக வந்திருந்தது தெரிந்தது. வழக்கமான மாலாவின் அலங்காரங்கள் இல்லை. இருந்தும் அந்த மெல்லிய புடவையும் ரவிக்கையின் இறங்கிய கழுத்தும் மார்பின் செழுமையும் பார்ப்பவர் கண்ணை ஈர்க்கும்படி இருந்தன. உஷா அவசரமாக தன் பார்வையை திருப்பிக் கொண்டு மோகனை பார்த்தாள். மோகனின் முகம் கலங்கியிருந்தது. இவனுக்குள் பாசம் இல்லாமல் இல்லை என்று உஷாவுக்கு தோன்றியது. என்ன ஆயிற்று? எப்போது ஆயிற்று என்று அவன் சரமாரியாக கேட்டான். அவள் விவரத்தை சொன்னாள். அவன் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அம்மாவின் பக்கத்தில் சமாதானமாக போய் உட்கார்ந்து கொண்டான். மாலா கைப்பிடிச்சுவரை பிடித்தபடி எதுவும் பேசத் தோன்றாமல் வெளியில் போவோர் வருவோரை பார்த்தபடி நின்றாள். இவளுக்கு ஏன் இப்படி ஒட்டுதலே இல்லாமல் இருக்கிறது என்று உஷா யோசிக்கையில் மோகன் கேட்டான். அப்பாவை போய் பார்க்கலாமா? தூரத்திலிருந்து பார்க்கலாம், அறைக்குள் போகக்கூடாது என்றார் டாக்டர் என்றபடி அவனுடன் நடந்தாள் உஷா. மாலாவும் கூடவே வந்தாள். அப்பா நினைவில்லாமல் படுத்திருந்தார். பக்கத்தில் ஆக்சிஜன் பொருத்தப்பட்டிருந்தது. உஷாவுக்கு மறுபடியும் கண்களில் நீர் நிறைந்தது. அவள் சற்றென்று வராந்தாவுக்கு வந்தாள். 24 மணி நேரத்தை அப்பா தாண்டிவிட்டால் இத்தனை படித்து உத்தியோகம் பார்க்கும் நீங்கள் கலங்கலாமா என்று ரமேஷ் கேட்டான். ஆனால் அந்த கலக்கம் இயற்கையானது என்று தோன்றியது. கலங்காமல் இருந்தாதான் ஆச்சரியம். ஒட்டுறவை அறுத்து கொள்ள போன மோகனே இப்பொழுது கலங்கி கொண்டு நிற்கிற போது ஒவ்வொன்றுக்கும் அப்பாவை ஊன்றுகோலாக பிடித்து கொண்டு மேலே சென்றவளுக்கு எப்படி இருக்கும்? படிப்பும் பட்டமும் அவளது மெல்லிய உணர்வுகளை அகற்றி விடுமா? தூரத்தில் ரமேஷ் வருவது தெரிந்தது. உஷா கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு கோர்ட் மூடியிருக்கும் என்று நினைத்து கொண்டாள். அவன் அவர்கள் அருகில் வந்தான். ஹவ் இஸ் ஹி என்றான். உஷா உதட்டை பிதுக்கி ஒன்றும் சொல்வதற்கில்லை என்கிற மாதிரி மண்டையை ஆட்டினாள். வாட் எ பிட்டி என்ற அவனது வாக்கியம் ஒரு கேள்விக்குறியாக அவர்களிடையே நிற்கையில் வெளிவாயிலிருந்து ஸ்ட்ரக்சரில் ஒரு ஆளை நகர்த்தி கொண்டு வருவது தெரிந்தது. ஸ்ட்ரக்சரை தொடர்ந்து கலங்கிய கண்களுடன் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வருவது தெரிந்தது. அந்த பெண்மணி நடுத்தர வயதினளாக வசீகரமாக இருந்தாள். அவர்களை தாண்டி ஸ்ட்ரக்சரும் கூட வந்தவர்களும் சென்றதும் ரமேஷ் அடிக்குரலில் சீழ்கையடித்தான். உஷா அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். உஷா, அவர்களை உங்களுக்கு தெரியவில்லை? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது, நினைவுக்கு வரவில்லை. இப்பொழுது போனதுதான் மிஸ்ஸஸ் ஜெயின். போன வருஷம் ஒரு பெரிய ஸ்காண்டல் கிளம்பவில்லை? கூட போனதுதான் அந்த ஆள் தாஸ். ஸ்ட்ரக்சரில் இருந்து இறங்கிய பொழுதுதான் உஷாவுக்கு நினைவுக்கு வந்தது. ஓ, அவளுடைய கணவன் தாஸின் மேல் கேஸ் போட்டாரே, தன் மனைவியோடு தகாத உறவு வைத்திருப்பதாக. அதேதான். இப்பொழுது பார்த்தீர்களா? கேஸ் ப்ரூவ் ஆன பிறகும் மறுபடியும் வெக்கமில்லாமல் கூட போகிறார்கள். ஸ்ட்ரக்சரில் இருப்பது ஜெயின் தான். என்ன உடம்போ! உஷாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஜனங்களால் எப்படி இப்படி கூட வெக்கங்கிட்டு இருக்க முடிகிறது? வெக்கம் என்று ஒன்று இருந்தால் தன் மனைவியின் பெயர் அடிபடுமே என்கிற எண்ணம் கூட இல்லாமல் ஒருத்தன் கேஸ் போடுவானா என்றான் மோகன். உனக்கும் ரோஷன் ஒன்று இருக்கிறதா என்று நினைத்து கொண்டாள் உஷா. அப்படி ஒரு ரோஷம் என்று ஒன்று இருந்தால் மாலாவை ஏன் இப்படி ஒரு ட்ரெஸ்ஸில் வெளியில் அழைத்து வருகிறாய் என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. ரமேஷின் கண்கள் அவனையும் அறியாமல் அலைபாயுவதை அவள் கவனித்தும் கவனிக்காதவள் மாதிரி நின்றாள். அதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமோ? மனைவி இஷ்டப்பட்டே அந்த உறவு வைத்து கொண்டிருந்தாலும் ஈபிகோ 197 படி அவள் குற்றவாளி இல்லை. அந்த ஆண்தான் சட்டத்தின் பார்வையில் குற்றவாளி. இந்தியன் பீனல் கோர்ட் பெண்களிடம் எவ்வளவு பட்சமாக இருக்கிறது பார்த்தீர்களா? அப்படியா? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறதே என்று மாலா சிரித்தாள். புடவை தலைப்பை நழுவ விட்டு பிறகு சரி பண்ணி கொள்கிறவள் மாதிரி. உஷா அருவருப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். தலையில் நரம்புகள் புடைத்து வின் வின் என்று தெரிக்கிற மாதிரி இருந்தது. இனம் புரியாமல் ஒரு ஆத்திரம் நெஞ்சை அழுத்தியது. அப்படியொன்றும் பட்சம் என்று சொல்லிவிட முடியாது என்றாள் அவள் தனது உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு. இதே தப்பை கணவன் செய்தால் கணவன் மேல் அவள் வழக்கு தொடர முடியாது, விவாகரத்து கோரினாள் ஒழிய. விவாகரத்தை விரும்பவில்லையானால் அவள் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டியதுதான் என்றாள். ரமேஷ் சிரித்தான். ஓஹோ, நியூஸ் வீக்லி படித்துவிட்டு அப்படி சொல்கிறீர்களா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. நானே தான் அப்படி யோசித்து சொல்கிறேன். பெண்கள் சுதந்திரவாதியா?
இல்லை, நியாயவாதியா? ரமேஷ் பெரிதாக சிரித்தான். பிறகு அவளுடைய கையை பற்றி அழைத்தான். வாருங்கள், அந்த ஜெயின் கேஸை பற்றி விசாரித்து விட்டு வருவோம். நமக்கு எதற்கு வம்பு என்றாள் உஷா. சும்மா வாருங்களேன், இங்கு நின்று வேறு என்னதான் செய்கிறோம் என்றபடி அவளை இழுத்து கொண்டு மோகனை ஒரு அர்த்தத்துடன் பார்த்து சிரித்துவிட்டு நகர்ந்தான். அவர்கள் நகர்கையில் மாலா மோகனிடம் போஜ்புரியில், பீகாரில் சில இடங்களில் பேசப்படும் இந்தி பேசுவது கேட்டது. உங்கள் தங்கை பெரிய நாடகம் ஆடுகிறாள் போல இருக்கிறதே. என்ன நாடகம் ஆடினாலும் அவன் கடைசியில் ஏமாறப் போகிறான் என்பது நிச்சயம். பெரிய நியாயம் பேசுகிறாளே, வக்கீல் அல்லவா, பின்ன எப்படி பேசுவாள்? அவர்களுடைய கேலி பேச்சு நெஞ்சை பிளந்தது. உஷாவுக்கு முகம் சிவந்து நெற்றியில் வியர்வை துளிர்த்தது. அவள் அவசரமாக ரமேஷின் முகத்தை பார்த்தாள். அவன் எதையுமே கேட்காதவன் மாதிரி வேறு எதிலோ மனதை செலுத்தியவனாய் நேராக நடந்து கொண்டிருந்தான். நல்ல வேளை, அவனுக்கு போஜ்புரி தெரியாது என்று அவள் சமாதானப்படுத்தி கொண்டாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.